சாய்ராம். நான் உங்கள் சாய் பிரகாஷ் குருஜி. இன்னைக்கு 14/6/2026 அமாவாசை, நல்ல நாள். இன்றைக்கி உங்ககிட்ட சாய் பக்தர்களாகிய உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது, நம்ம வாழ்க்கையில் ஒரு சில வினாடிகளில் பல அற்புதங்கள் நடந்துவிடும். ஒரு சில வினாடிகளில் அந்த ஒரு சில வினாடிகள் நம்முடைய வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிடும். அதாவது, நாம் இங்கே இருந்து திருப்பதிக்கு போகிறோம். திருப்பதிக்கு போனால் இங்கேருந்து போகிற நேரம் ட்ரெயின்லேயோ கார்லேயோ பஸ்ஸுலேயோ அங்கே போய் சேர்றோம். பல மணி நேரம் அங்கே வரிசையில் காத்துட்ருக்குறோம். எல்லாம் காத்துட்ருந்து முடிஞ்சு அந்த ஆண்டவனை தரிசிக்க போகிற நேரத்துக்கு அவர் எதிரில் போய் நின்றுக்கிட்டு நம்மை அறியாமல் கண்ணை மூடி ஆண்டவனை ஒரு சில வினாடிகள் நம் வேண்டுதல்களை வைக்கிறோம். அப்போது ஜருகண்டி ஜருகண்டி என்று நம்மை அந்த இடத்தை விட்டு தள்ளி விடுவார்கள். இங்கிருந்து இவ்வளவு தூரம் போய் பல மணி நேரம் காத்து கிடந்து அந்த ஆண்டவனை கண்குளிர கண்டு தரிசிக்க வேண்டிய அந்த நேரத்தில் நாம் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்யும்போது ஆண்டவனை நேரில் பார்க்காமலே வந்து விடுகின்றோம். இது பல பேருக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவம். அந்த ஒரு சில வினாடிகளில் அந்த ஆண்டவனை நாம் பார்ப்பதையே இழந்து விடுகின்றோம். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. இன்னொரு விஷயத்தை கூறுகின்றேன். என் கனவில் ஒரு முறை நான் ஒரு பெரிய கோயிலுக்கு செல்கின்றேன். அங்கே 10-15 அடி உயரத்தில் ஒரு அம்மன் சிலை இருக்கிறது. நான் அங்கே போய் அம்மன் சிலையை வணங்கிவிட்டு, சரி நாம் அந்த அம்மன் உள்ள இடத்தை சுற்றி வரலாம் என்று நான் சுற்றி வரும்போது அம்மன் சிலையின் இடதுபுறமாக பாபா வீற்றிருப்பது போல் தோன்றுகிறது. ஆஹா, நம்ம பாபாவும் இங்கே இருக்கார், அவரையும் நம்ம தரிசிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போகிறேன். அங்கே ஒரு க்யூ ஒன்று நிற்கிது. அந்த க்யூவில் போய் நானும் நிற்கிறேன் பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக. அந்த பாபா அமர்ந்துள்ள இடம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, ஒரு 6-7 படி ஏறி உள்ளே போகணும். அங்கே பாபா வந்து துவாரகமாயில் அமர்ந்திருக்க மாதிரி பளிங்கு சிலையா அங்கே பாபா அமர்ந்திருக்கார். அவர் தலைக்கு மேலே 1 அடி உயரத்தில் தளம் போடப்பட்டிருக்கு.
அதனால் நம்ம இங்கேருந்து 7 படி ஏறி போனால் கூட அவர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டால் நம்மளால் நிமிர்ந்து நிற்க முடியாது. ஏன்னா அந்த தளம் நம்ம தலையில் இடிக்கிற மாதிரி இருக்கும். குனிஞ்சபடியே தான் போகணும், பாபாவை வணங்கணும், அப்படியே இன்னொரு வழியாக இறங்கி வந்துடணும். அவர் காலடியில் உதி டப்பா வச்சுருக்காங்க. பாபாவை போய் அந்த காலை குனிஞ்சபடியே உள்ளே போய் காலை தொட்டு கும்பிட்டு அந்த உதி டப்பாவில் இருக்கிற உதியை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு அப்படியே குனிஞ்சபடியே இன்னொரு வழியாக வந்து வெளியே வந்துடணும். அப்படிப்பட்ட அமைப்பு அங்கே இருக்குது. நான் போய் நின்ன உடனே ஒரு லேடி முதல்ல உள்ளே போகிறாங்க, ஒரு பெண். அவங்க உள்ளே போய் பாபா காலை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த உதியை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு அப்படியே இன்னொரு பக்கமாக இறங்கி வந்துடுறாங்க. அவங்களுக்கு அப்புறமா இன்னொரு பெண் போகிறாங்க, ஒரு பக்தை. போய் அதே மாதிரி பாபா காலை தொட்டு கும்பிட்டுட்டு உதியை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு அப்படியே இறங்கி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் நிற்கிறார், அவருக்கு பின்னாடி நான் நிற்கிறேன். அவர் என்ன பண்ணார், ஒரு சில வினாடிகள் தாமதித்தார் உள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு சில வினாடிகள். நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு சில வினாடிகளுக்குள்ளே நான் அவரை தாண்டி உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் பாபா கிட்ட போய் நிற்கிறேன். அவர் காலை தொட போகும்போது பாபா அப்படியே தத்ரூபமாயிட்டார். தத்ரூபமாகி நான் சந்தோஷமாக பாபாவை கும்பிடாதோம் அப்படிங்கிறதுக்காக உள்ளே போயிருக்கேன். இவர் தத்ரூபமான உடனே நான் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேன். அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கேன், என்னால் பேச முடியல, பேச்சு வரல. அவர் என்ன பண்ணார், கண்ணை திறந்து என்னை பார்த்துட்டு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டார். ஏன், உனக்கு முன்னாடி நிற்கிற ஆளுகளெல்லாம் உனக்கு தெரியலையா? அவரை ஓவர்லுக் பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு என்கிட்ட வந்துட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க மனசில்? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? என்ன உனக்கு அவ்வளோ திமிரு உனக்கு? அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாரு என்ன பாபா. நான் அப்படியே நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம பாபாவை பார்க்கத்தானே வந்தோம், இதுக்கு போய் பாபா இவ்வளவு கோவிச்சுக்கிறாரே அப்படின்னு நினைக்கும் போது என் முகத்தில் எல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டுது. அவர் திட்டத்தை பார்த்த உடனே அப்படியே அசந்து போய் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் திட்டினவர் அதுக்கப்புறம் அப்படியே சாந்தமாகி என்னை பார்த்து அப்படியே சிரிக்கார். சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பயந்துட்டியா? நான் திட்டத்தை பார்த்து பயந்துட்டியா அப்படின்னார். அப்போ நான் அவரை பார்த்துட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அந்த கிண்ணத்தில் இருந்த உதியை அவர் கையால் எடுத்து என் நெத்தியில் வச்சு விட்டார். பாபா கையால் தத்ரூபமாக இருந்த பாபா அவர் சிரிச்சுக்கிட்டே அவர் கையால் அந்த கிண்ணத்தில் இருந்த உதியை எடுத்து என் நெத்தியில் வச்சு விட்டார். அவர் என் நெத்தியை தொட்ட உடனே என் உடம்புல ஏற்பட்ட மாறுதல்களை என்னால் வாயால் வர்ணிக்க இயலவே இயலாது. அவ்வளவு பெரிய பாக்கியமாக நமக்கு பாபா கையால் உதி வச்சுக்கக்கூடிய அவ்வளோ பெரிய பாக்கியவானா நம்ம அப்படின்னு அப்படியே மகிழ்ந்து போய் முகமெல்லாம் செவந்து போச்சு. அப்படியே அந்த முக பாவனையை என்னால் சொல்ல முடியல. அப்படியே அவரை பார்த்துட்டு இருக்கேன். என் முகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி. பாபா அடுத்தபடியாக சொன்னார்,
நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்துவேன். அப்போது உன்னுடைய முக பாவனைகள் எப்படியெல்லாம் மாறுதோ அதை பார்த்து நான் ரசிப்பேன். அதே மாதிரி அடுத்த செகண்டு உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு அந்த சந்தோஷத்தில் உன் முகத்தில் ஏற்படுற அந்த மாறுதல்களையும் பார்த்து நான் ரசிப்பேன். சந்தோஷத்தில் இருக்கும்போது உன் முகம் எப்படியெல்லாம் மாறுதோ அதையெல்லாம் பார்த்து நான் ரசிப்பேன் அப்படின்னு சொன்னார். இந்த நிகழ்வு என் வாழ்நாள் முழுவதுமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. பாபா கையால் நெத்தியில் உதி வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா? மறக்க முடியுமா வாழ்நாள் பூரா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை எனக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்த மனிதர் பக்தர் ஒரு சில வினாடிகள் தாமதித்ததுனால இது எனக்கு கிடைச்ச பாக்கியம். அந்த ஒரு சில வினாடிகளில் பாபாவோட மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது. பெரிய பாக்கியம் இல்லையா இது? இதை ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கான நேரங்கள் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இந்த ஒரு சில வினாடிகள் நம்ம வாழ்க்கையே மாற்றி போட்டுரும். அப்படிப்பட்ட வினாடிகளை ஆண்டவன் நமக்கு அளிக்கும்போது அதை தவறவிடாமல் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்வதற்காகவே இந்த நிகழ்வினை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். நம் உற்றார் உறவினர்கள், பெற்ற தாய் தந்தையர், நம் மனைவி மக்கள் எல்லோருமே இறைவனின் ஆணைக்குட்பட்டு ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டியவர்களே. அப்படி பிரிந்தவர்களின் அருளை பெறுவதற்காகவும் அவர்களை நம் நினைவில் கொண்டு வருவதற்காகவும் அவர்களே நம் குலதெய்வமாக பரிமளிக்கின்றார்கள் என்பதை உணர்வதற்காகவும் இந்த அமாவாசை கொண்டாடப்படுகின்றது. ஒன்றை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நம்முடன் வாழ்கின்ற நம் சொந்தங்கள் ஒரு நாள் நம்மை விட்டு பிரிந்து விட்டால் மறுபடியும் நம் வாழ்நாள் முடியும் வரை நாம் அவர்களை மீண்டும் காண முடியாது. இதை மனதில் இருத்தி கொண்டால் எல்லோரிடமும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களை நம்முடன் அணைத்து பராமரித்து மகிழக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் திரும்ப அவர்களை காண முடியாது என்பதை நினைத்து பார்க்கும்போது ஏற்படுகின்ற அந்த ஒரு சோகத்தினை, அவர்கள் வாழும்போது நம்முடன் நன்றாகவே வாழ்ந்தார்கள், நாமும் அவர்களை நன்றாக பார்த்து கொண்டோம் என்ற மன நிம்மதி நமக்கு ஏற்படும் வகையிலும் வாழ்ந்து முடிக்கும்போது நம்மை அனைவரும் நன்றாக கவனித்து கொண்டார்கள், நிம்மதியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்ற நிம்மதியுடன் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதையும் சேர்த்து நாம் அனுபவிக்க வேண்டிய இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய
பலமாக, பாக்கியமாக நாம் பிறவி எடுத்ததின் ஒரு பலனாக அதை நினைத்து அனைவரும் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. பாபா உங்கள் அனைவருக்கும் நல்ல வாழ்க்கையையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எந்த குறையும் இல்லாமல் வழங்கிட வேண்டும் என்று வேண்டுதலுடன் என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி. சாய்ராம், சாய்ராம், சாய்ராம்.